ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழர் மரபு UC25H01 இதுக்குரிய உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து காட்டப்போகிறேன். இந்த 2 கொஸ்டின் பேப்பர் தான் கண்டிப்பாக இதில் தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் சென்டர் எடுக்கணும் அப்படின்னாலே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல போகிறேன், உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் சொல்ல போகிறேன். ஏன்னா உங்களுக்கு 50 மார்க்ஸ் கிடையாது எக்ஸாமு, அதனால் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான UC25H01 தமிழர் மரபு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்க்குரிய நம்ம ஃபுல்லாக பார்த்தலாம். அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போது நீங்கள் கண்டிப்பாக சென்டர் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக மொதல் 50 மார்க்ஸ் சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து அதை லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, உங்கள் காலேஜில் சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ரெகுலேஷன் 2021க்கு தமிழர் மரபு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் அதே சிலபஸ் தான், உங்களுக்கும் கோட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதே பேட்டர்ன் தான். என்ன பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும்போது அதே மாதிரி தான் 10 2 மார்க் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 11, 12, 13, 14, 15 5மே உங்களுக்கு 16 மார்க் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 11 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக இருக்கும். அது யூனிட் 1 தான் மோஸ்ட்லி வரும். அது 2 கொஸ்டின் தான். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். இது உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சப்டிஷன்ஸ்லாம் வராது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் தான் இது முன்னாடி வந்து ரெகுலேஷன் 2020 கொஸ்டின் தான். இது 2 தான். நீங்கள் இந்த 2 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கன்ஃபார்மாக வந்துடும். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதுபோக வந்து இந்த டைம் நடந்த அரியர் கொஸ்டினை யாரும் பார்க்காதீங்க. மோஸ்ட்லி மாடலுக்குன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அதுலேருந்து வரதோட இதுலேருந்து வரதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிஇ பிடெக்கில் நடந்த, அதாவது உங்களுக்கு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் GE 3152 இதுக்குரிய எக்ஸாம் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஸோ அதுபோக உங்களுக்கு அந்த ஆல்வார்ஸ் கொஸ்டின், நடுக்கல், ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மெட்டல்ஸ் இன் பிரான்ஸு, ஸோ அதுக்கப்புறம் தோல்பாவை, தமிழர்கள் வீர விளையாட்டுலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று, புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த துறைமுகத்தில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்வெட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆசிரியர் அதை வந்து வச்சு கேட்பாங்க. ஸோ இதில் 11th கொஸ்டின் வந்து இங்கே நல்லா பார்த்துக்குங்க. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மேலாண்மை கருத்துக்கள் கன்ஃபார்ம் இந்த கொஸ்டின். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே இங்கே வாங்க, இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அதை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பாரதியார் மற்றும் பாரதிதாசன் பங்களிப்பு. இந்த 2 கொஸ்டின் தான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதை படிச்சிங்கனாலே 11th கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து அந்த இசைக்கருவிகளை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. 3வது வில்லுப்பாட்டு. ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெருக்கூத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் அந்த அகம் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். சங்க காலத்தில் நடைபெற்ற ஏற்றுமதி இறக்குமதி ரொம்ப முக்கியமான ஒன்று. செல்ஃப் ரெஸ்பெக்ட்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விடுதலை போல் தமிழர்கள் பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. சரி, உங்களுக்கு 2 மார்க் இங்கே வந்தீங்க அப்படின்னா திராவிடியன் லாங்குவேஜ் ஃபேமிலி 9 மார்க்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுபோக நாட்டுப்புற தெய்வங்கள், இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். தோல்பாவை கூத்து, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ வளரி, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. சங்கம் லிட்ரேச்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி உங்களுக்கு இந்த சோலாஸ் வச்சு கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சுயமரியாதை இயக்கம் 2 மார்க்ஸ்லேயே இருக்குது, கொஸ்டின் இருக்குது. அப்போ முடிஞ்சு, அவ்வளோதான், இது கன்ஃபார்மே. சித்த மருத்துவம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நான் சொன்ன மாதிரி 11th கொஸ்டின் பாரதிதாசன் பங்களிப்பு. ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு மியூசிக் அண்ட் மியூசியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோயில்களை வச்சு கேட்பாங்க. அடுத்து வந்து ஃபோக் ஆர்ட்ஸு. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து நாட்டுப்புற கலைகள், இந்த நாட்டுப்புற கலைகள் வந்து கன்ஃபார்ம் கேட்பாங்க. இந்த பேப்பரே உங்களுக்கு ஒரு கிரெடிட் தான். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் டிவோஷனலாக வந்து உங்களை அட்டாச் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து கன்ஃபார்ம் கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து திணை கான்செப்ட் ரொம்ப முக்கியம். திணை கான்செப்ட் கண்டிப்பாக 2 மார்க்கில் இருக்கும், இல்லை பிக் கொஸ்டினில் இருக்கும், நல்லா பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த எழுத்தறிவும் கல்வியறிவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. லிட்ரேசி அண்ட் எஜுகேஷனல் நாலேஜ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ரொம்ப முக்கியமான, கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம தமிழர்கள் வந்து எவ்வளோ அட்ராக்ட் பண்ணோம், நம்ம ஃப்ரீடமில் எவ்வளோ இன்வால்வ் ஆகணுங்கிறத வச்சு கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியணுங்கிறனால கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ் நூல்களை அச்சு வரலாற்று புயப்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான தமிழ் கான்செப்ட் எல்லாம் முக்கியமான ஒன்று. ஸோ அதெல்லாம் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்த 2 கொஸ்டின் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இப்போயுமே உங்களுக்கு கன்ஃபார்ம் இதை படிச்சிங்கனாலே சென்டர் போட்டுடலாம். 2 மார்க்ஸ் வேணால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இதோட கான்செப்ட் பிக் கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு ஸ்பிளிட் பண்ணி அடிச்சிடலாம். ஸோ இல்லை இப்போ வந்து இது வருமாங்கிறது தெரில, நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுங்கன்னா, நான் ஆல்ரெடி கொடுத்த கொஸ்டின் தான் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்ததா இருக்கும். ஸோ அதில் 2மே பை லாங்குவேஜில் தான், 2மே தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். தமிழ் செவிலக்கியங்கள், இந்திய மொழி குடும்பங்கள், தமிழ் இலக்கிய வளர்ச்சி பாரதியார் பாரதிதாசனும் திருக்குறள், இந்த 2 கொஸ்டின் முடிச்சாலே முடிஞ்சு. சப்போஸ் இன்னும் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த நவீன இலக்கியத்தின் வளர்ச்சி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் வீணை, அப்புறம் வந்து நவீன சிற்பங்கள், ஸோ குமரி முனையில் திருவள்ளுவர் சிலை ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நிகழ்த்து கலைகள், நிகழ்த்தா கலைகள், புலியாட்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று, சிலம்பாட்டம் ரொம்ப முக்கியம், தமிழர்களின் விளையாட்டு கன்ஃபார்ம் கொஸ்டின். ஸோ அது 5வது என்ன கலை கலந்த சோழர்களின் வெற்றி, தமிழர் போட்டி அறக் கோட்பாடு ரொம்ப முக்கியமான, அறம் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வீரர்களின் ஃப்ரீடம், இந்த இது பார்த்துக்கோங்க கான்செப்ட். தொல்காப்பியம் மற்றும் தொல்காப்பியம் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி, கல்வெட்டுகள், சுயமரியாதை இயக்கம் கன்ஃபார்ம் நம்ம கொடுத்த எல்லாமே இருக்கும். தமிழக விளையாட்டு, தமிழரின் பங்கு, இந்த தமிழர்கள் இன்வால்வ் எல்லா கொஸ்டினுமே பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த திருவள்ளுவர், சித்த மருத்துவம், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் கன்ஃபார்மாக நீங்கள் படிக்கணும். அந்த 3 யூனிட்ல 2 கான்செப்ட் நல்லா படிச்சுங்க. ஸோ ஓவரலாக இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதும், கண்டிப்பாக நீங்கள் சென்டர் போட்டுடலாம். இது ஒரே ஒரு கிரெடிட் தான். இது அரியர் வச்சிங்க அப்படின்னா கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் கிளியர் பண்ணிடுங்க. ஈஸியான பேப்பர் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.